வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வாரம் சண்டே நடத்தின டெஸ்ட் 4ஓட மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 4 டெஸ்ட் வச்சுருக்கோம். 4 டெஸ்ட்டுமே உங்களுக்கு டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம்ப்பா. எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஆன்சர் கீயுமே உங்களுக்கு டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வாரம் மேக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படிங்கிறாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் அப்படின்னு வந்துட்டாலே வித்தியாசம் அப்படின்னாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குப்பா. சிஐ மைனஸ் எஸ்ஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அப்படிங்கிறதுனால சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி R/100 ஸ்கொயர். இது வந்து 2 வருஷத்துக்குரிய ஃபார்முலாப்பா. PR/100 இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடணுமா, இதை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் சம்மை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லைப்பா. சப்போஸ் நமக்கு வந்து எக்ஸாமில் ஃபார்முலாவே நம்ம கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம இதை தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஃபார்முலாவை நீங்கள் எதுக்கும் இருக்க நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 12 பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், R/100 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆரையும் அந்த 100 வந்து கீழே போட்டு அப்படியே 2 டைம்ஸ் போட்டுருவோம். 2 வருஷம் அப்படின்னா நம்ம அப்படியே 2 டைம்ஸ் போட்டுருவோம். 3 வருஷத்துக்கு எப்போ போடணும்னா அடுத்த சம்மில் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. R/100 ஈக்குவல் டு சிஐ மைனஸ் எஸ்ஐ அப்படிங்கிறது நீங்கள் எப்பயும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்முலாவை கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அந்நேரம் போய் திணறிக்கிட்டு இருக்கக்கூடாது. சம்முக்கெல்லாம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஃபார்முலா கொஸ்டினாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காகவாவது நம்ம ஃபார்முலாவை படித்து தானே ஆகணும். நீங்கள் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாதீங்க. பேஸாக எப்படி அப்படின்னு பேஸை பொறுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 2 வருஷத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PR/100. அப்போ 2 வருஷத்துக்குன்னா 2 தடவை போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பி 12,000, இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10/100 × 10/100 அடிச்சு போட்டிங்கன்னா 120 கிடைக்கும். அப்போ இந்த 120 இஸ் த ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே கொஸ்டின் தான் 3 வருஷத்துக்கு கேட்டிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PR/100. இது 3 வருஷத்துக்கு கேட்டிருக்கிறதுனால 3 + R/100 மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் போய் நீங்கள் புதுசாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் PR/100 மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்படிங்கிறத நான் 3 போட்டுறோம், ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, வருஷம் கொடுப்பாங்க. அப்போ 3ஆவது வருஷங்கையில் 3ஆவது வருஷத்துக்கும் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அதனால R/100. 3 வருஷங்கிறதுனால 3 + R/100 அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா படித்தா போதுமானதாக இருக்கும். கொஸ்டின் பாருங்கள். அசல் வந்து 2,000, வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 5%. எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். பி வந்து 2,000, என் வந்து 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இப்படி நீங்கள் பிரித்து எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 50% சம்முக்கு வந்து நீங்கள் ஆன்சர் போட்டலாம்ப்பா. அதுக்கப்புறம் 25% இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம அடிச்சு போட்டு நம்ம ஈஸியாக எளிமையாக நம்ம ஆன்சர் போட்டலாம். அப்படியே இந்த ஃபார்முலாவுக்கு பிக்கு பதில் 2,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் 5, 5/100, 5/100. இது 3 + R/100ங்கிறதுனால இந்த 3 வந்து நம்ம இங்கே சைடில் இருக்கும். அப்போ இந்த 5 மேலே போகிறதுக்கு இதே 100ஐயும் 3 மல்டி பண்ணு 300, இங்கே 5 இருக்கும் பார்த்தீங்களா, டோட்டல் பண்ணோம்னா 305 வரும். அதுக்கு தான் இங்கே 305 போட்டிருக்கு. 305/100 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதாப்பா? ஃபார்முலாவில் 3 + R/100 இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இதை எப்படி போடுவோம்? 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 5/100 அப்படி போடுவோம். அப்படி போடும்போது இந்த 3ஐயும் இந்த 100ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம், 300ன்னு கிடைக்கும். அந்த 300ஐ இந்த 5ஓட போய் கூட்டணுன்னா நமக்கு 305 அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கு தான்ப்பா இந்த 305/100 கிடச்சிருக்கு, சரிங்களா? இதை அப்படியே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 15.25 அப்படின்னு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த சம்மு. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 4 எனில் அவற்றின் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே உள்ள சம்முக்கு எல்லாமே அசல் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சம்முக்கு வந்து அசல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அதே ஃபார்முலா வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
நமக்கு ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருந்தோம், சிஐ மைனஸ் எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தானே அந்த ஃபார்முலாவை கொடுத்துருந்தோம். அப்போ இது 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்குன்னா அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ நமக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2%. எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துக்கு. இப்போ இந்த இதை நான் இந்த இடத்த எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதாப்பா? இந்த இடம் புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து நம்ம சம்மை போட முடியும். அதனால் நீங்கள் சம்மை பார்த்தோன்னே அதை உங்களால் எப்படி பிரித்து எழுத முடியுது அப்படிங்கிற யோசனை பண்ணி கொடுத்துருக்கிறத டேட்டாவாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் சம்மை பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவை எழுதிருங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் சம் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாத சம்மு கூட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எழுதிட்டோம். இதுக்கு பிறகு இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 வருஷத்துக்கு அப்படி தானே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 2 வருஷத்துக்கு ஃபார்முலா என்ன, பி r/100² இல்லைங்களா? இதுதானே நமக்கு 2 வருஷத்துக்குரிய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. பி இன்ட்டு 2/100, ஏன்னா 2 வருஷம் கொடுத்துருக்கனால 2/100 2/100 ஈக்குவல் டு அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால 4 போட்டுரும். நெக்ஸ்ட் பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் நம்ம ரைட் சைடு வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையுமே நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும். அப்போ லெஃப்ட் சைடு நமக்கு ஏற்கனவே 4 இருக்குது. அப்போ இங்கே மல்டிபிள் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு நமக்கு போகும்போது எப்படி போகும், தலைகீழியாக போகும் இல்லைங்களா? அதனால தான் 100/2 போட்டிருக்கு. இந்த இடம் எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு தெரியுதாப்பா உங்களுக்கு? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ரைட் சைடு வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு மாறும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது அது தலைகீழாக வரும். அதான் ரூல், சரிங்களா? அப்போ நமக்கு 100/2 100/2ன்னு வருது. இந்த 2 2மே 4க்கு அடிஞ்சிரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 10,000 அப்படின்னு வரும். அந்த 10,000 தான் நமக்கு ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளின் இறுதியில் கிடைக்கும் தனி வட்டிக்கு ரூபாய் 50 எனில் அதே தொகைக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு அமௌண்ட் இருக்கான். அந்த அமௌண்ட்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 50 ரூபா வட்டி கிடைக்குதான். ஒரு அமௌண்ட்டுக்கு 5%ல் 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 50 ரூபா கிடைக்குது. அதை அப்படியே டேட்டாவை எடுத்து எழுதுங்க. அவங்க பி கொடுக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5% சொல்கிறாங்க. காலம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 2 காலம் சொல்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி தானே. அப்போ எஸ்ஐ எவ்வளோ கிடைக்குது, அந்த வட்டி எவ்வளோ கிடைக்குது, 50 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அதே தொகைக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டி தானே அவங்க எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா, உங்களுக்கு வருஷத்துக்கு வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஒரு வருஷம் 10 ரூபா கிடைக்குதுன்னா 2வது வருஷம் 10 ரூபா தான் கிடைக்கும், 3வது வருஷம் 10 ரூபா தான் கிடைக்கும். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே 10 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் கூட்டு வட்டிக்கு மட்டும்தான்ப்பா அது மாறும். தனி வட்டிக்கு அது மாறவே மாறாது. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காலம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 5 கொடுத்துருக்காங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது. அப்போ இந்த காலத்தையும் இந்த வட்டி வீதத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 10ன்னு கிடைக்குமா? அப்போ இந்த 10ங்கிறது 2 வருஷத்துக்கு கிடைச்சது தான் என்னது, இந்த 50 ரூபா. இப்போ நமக்கு கிடச்சிருச்சுங்களா? அப்போ 50 ரூபா நமக்கு எப்படி கிடச்சிச்சு, 5 வருஷம் வட்டி வீதத்தில் 5% வட்டி வீதத்தில் 2 வருஷத்துக்கு நமக்கு 50 ரூபான்னு கிடச்சிச்சு. அப்போ அந்த 50 ரூபாய் எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 அப்படின்னு போட்டோம்னா அந்த 10% தான் நமக்கு 50 ரூபா அப்படின்னு கிடச்சிருக்கு. அசல்னா நமக்கு எப்போவுமே என்னது, அசல்னா நமக்கு எப்போவுமே 100% தானுங்களா? இப்போ அசல் எப்போயும் நமக்கு 100%. அப்போ 10% நமக்கு 50 ரூபான்னா 100% எவ்வளவு அப்படின்னு நேர்மாறல் எதிர்மாறல் மூலமாக நம்ம போட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது நமக்கு ஒரு மாடல். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த மாடல் எப்படின்னு பாருங்கள். நம்ம ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணுறது. இதுக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = P + 1 + R/100n. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை மனப்பாடம் பண்ணிடுங்க, எளிமையானது தான். உங்களுக்கு 4-5 சம்மு நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா உங்கள் மனசில் ஏறிடும். இதை தனியாக நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான்ப்பா கூட்டு வெட்டிக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம பி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 500 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைங்களா? அதுக்கு 500 நீங்கள் அங்கே பி இருக்கிற இடத்துல 500 போட்டுருங்க. 1 + R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5/100 எவ்வளோ வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு இல்லைங்களா? மேலே எண் கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 வருஷத்துக்கு மேலே போட்டுருங்க. அப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம 2 தடவை போடணும் இல்லைங்களா? அப்போ 2 தடவை போட்டு அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 551 ரூபா 25 பைசா வரும்.
என்ன இங்கே 551 ரூபா 25 பைசா ஆப்ஷன்லேயே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதே தொகைக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இவங்க அந்த அமௌண்ட்டையும் 551.25 இவங்க ஆப்ஷனில் கண்டிப்பாக வச்சுருவாங்க. இந்த வட்டம் இவங்க வைக்கல. அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை போட்டு போயிடுவோம். நமக்கு ஒரு கொஸ்டின் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு கொஸ்டின்றது தான்ப்பா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப தீர்மானிக்கும். அதனால் அந்த ஒரு கொஸ்டினில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாது. கவனமாக போட்டுக்கோங்க. ஏன்னா 551.25 நமக்கு மொத்த தொகை. அதில் நமக்கு இந்த 500 ரூபாய் அப்படிங்கிற அசலும் இருக்குது, நமக்கு வட்டியும் இருக்குது. அப்போ அசல்லேருந்து வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடச்சிருங்களா? அப்போ இந்த 551 இந்த 500 ரூபாங்கிறது நம்ம அசல் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அந்த 500 ரூபாயை கழிச்சிட்டோம்னா அந்த 51.25 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதாப்பா? வந்து அவங்க நமக்கு அசலே கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிஎன்ஆர் ஃபார்முலாவில் போட்டு நம்ம அசலை வந்து கண்டுபிடிக்கணும். அசல் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம எளிமையாக எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டு நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகைனா மொத்த தொகையை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச அசலை கழிச்சிட்டு நம்ம போடுறோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்கும் இந்த சம்மு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்து நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் வேணால் இன்னொருக்க ரீவைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்த சம் பாருங்கள். இது ரொம்ப எளிமையான சம்பா. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அதாவது ஒரு அமௌண்ட் வந்து 5 வருஷத்துல வந்து 2 மடங்கு ஆயிருதான். அதை எப்பயுமே நீங்கள் சம்மை பார்த்தோன்னா டேட்டாவை எடுத்து எழுதிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு புரியும். நீங்கள் டேட்டாவே எழுதாமல் மறுபடியும் போய் சம்மை படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கும் புரியாது, நீங்கள் என்ன எழுத போகிறீங்கிறதே உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் சம்மை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா தெரியுதோ அதை எல்லாமே எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காலம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. மடங்கு 2 மடங்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 8 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்க, இதில் இந்த கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மடங்குன்னா மல்டிபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மடங்கு அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாவே மடங்கு எங்கெங்கே தெரியுதோ அதை எல்லாமே மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மடங்கு மல்டிபிள், ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கிறது ஆட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்களா, அந்த 2 வரிசையாக எழுதிருங்க. எத்தனை 2 வேணுமோ எழுதுங்க, 5 2 வரைக்கும் கூட எழுதிருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை எழுதிருங்க. மேலே எத்தனை 2 போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும். இப்போ 5 கூட போட்டுக்கோங்க, 5 5 5ன்னு 5 தடவை கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தடவை போடணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 போட்டிருக்கேன். கீழே வந்து அதே மேலே 3 2 போட்டிருக்கிறதுனால கீழே வந்து 3 5 போட்டிருக்கேன். ஏன் இந்த 2 போட்டிருக்கேன், ஏன் 5 போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களாப்பா? இந்த 2ங்கிறதே நமக்கு சம்பளே கொடுத்துருக்காங்க, மடங்குப்பா. இந்த 5ங்கிறது நமக்கு சம்பளே கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள். சரிங்களா? அதை தான் நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இதை மடங்கு அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணுங்களா, 2 2 4 4 2 8. அப்போ நமக்கு 8 வந்துருச்சு இல்லைங்களா? இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 8 வந்துருச்சு. அப்போ எத்தனை 5 கூட்டுனா நமக்கு இந்த 8 வருது அப்படின்னு பாருங்க. 3 2 பெருக்குனா 8 வந்துருச்சு. அப்போ 3 5 கூட்டுனா 15 வந்துடும் இல்லைங்களா? 5 5 10 10 5 15. அப்போ 3 5 கூட்டினா 15 வந்துருச்சு. அப்போ 15 இஸ் த ஆன்சர். இது புரியுதாப்பா உங்களுக்கு? ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு இது தெரியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மடங்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடுங்கப்பா, அடுத்ததை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. எத்தனை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, இப்போ மடங்கு 2 கொடுத்துருக்காங்கன்னா 8 2 மடங்கு கொடுத்துருக்காங்களா, எத்தனை மடங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க, 8 மடங்காக மாறுதுங்காங்களா? அப்போ 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போங்க. 8 எப்போ வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த எத்தனை இடத்துல அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறீங்களோ அத்தனை அளவுக்கு அவங்க கொடுத்துருக்க காலத்தை போட்டு ஆட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த இடம் உங்களுக்கு புரியுதாப்பா? புரியலை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு அசல் 3000 ஆனது 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி விகிதம் கணக்கிடப்படும். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி விகிதம் கணக்கிடப்படும் முறையில் எத்தனை ஆண்டுகளில் 3999 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸு நீங்கள் ஃபார்முலா படி போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கூட போயிடலாம். ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3991 வந்து
கூட்டு வட்டி தனி வட்டி அப்படின்னு நீங்கள் ஒரு சம்மை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டினா சம்பளையே தனி வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவுமே சம்பளம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த சம்மை கூட்டு வட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும். அதில் போய் நீங்கள் தனி வட்டி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது, தப்பாக போயிடும். தனி வட்டினா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கூட்டு வட்டினா கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து நீங்களே கூட்டு வட்டி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3993 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில் 3993 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபார்முலா படி போட்டிங்கன்னா இந்த 3993லேருந்து இந்த 3000 ரூபாயை கழிச்சுட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே அவங்க கொடுக்குற கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும்ப்பா. நமக்கு எல்லாமே தெரியும் தான், அதை வந்து அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம போடணும் இல்லைங்களா. அதுக்கு தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. இது வந்து ஃபார்முலா படி போட்டிங்கன்னா லென்த்தாக போகும். நம்ம ஷார்ட்டாக ஒரு சம்மை போட்டுட்டு அடுத்த சம்முக்கு நம்ம ஈஸியாக போயிடணும். அப்போ தான் நம்ம டைமை சேவ் பண்ணி அவங்க கொடுக்குற 200 கொஸ்டினையுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஒரு சம்மே நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆயிரும். எக்ஸாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் போகிறது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம ஒரு சம்முக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஆன்சர் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ½ ஓடிடும். அப்போ கடைசியில் வர ஒரு 10-20 கொஸ்டின் வந்து நம்ம என்ன கொஸ்டின்னே நமக்கு படிக்க நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சம்முக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி போட்டுட்டு ஆன்சர் போட்டு டக்கு டக்குன்னு அடுத்த சம்முக்கு வர பார்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அசல் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3993 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் அசலை கழிச்சிருங்க. கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிருங்களா. இப்போ 3993 ரூபாயில் இந்த 3000 ரூபா அசலை கழிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 993 ரூபா கிடைக்கும் இல்லைங்களா. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இந்த அசலை வந்து ஒரு வருஷத்துக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 10%ல் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 300 கிடைக்கும். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருஷம் வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அசலில் போய் நம்ம கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 3000 வந்து இந்த 300 வந்து இந்த 3000 கூட்டிருங்க. அப்போ எவ்வளோ வரும், 3300 வரும். இதுக்கு 10% எடுத்திங்கன்னா 330 கிடைக்கும். இந்த 330 திரும்ப வந்து இந்த 3300 ஆட் பண்ணுங்கள், 3630 கிடைக்கும். இந்த 3630க்கு நீங்கள் 10% எடுத்தீங்கன்னா 3336 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா கிடச்சிருக்கு, அடுத்த வருஷத்துக்கு 330 ரூபா கிடச்சிருக்கு, அடுத்த வருஷத்துக்கு 336 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ இந்த 3 இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 993 ரூபா வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரணும், நம்ம ஏற்கனவே இந்த 3000லேருந்து 3993 மைனஸ் பண்ணிங்கன்னா 993 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே கிடச்சிருச்சு இல்லைங்களா, 993 ரூபாங்கிறது. அப்போ ஆன்சர் எவ்வளோ எத்தனை தடவை போட்டிருக்கோம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 3 தடவை போட்டிருக்கோம். அப்போ 3 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதாப்பா உங்களுக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டியில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்ம முதல் தெளிவாக படிங்கப்பா. 6 ஆண்டுகளில் வந்து 60% அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அதிகரிக்கும், 10% அதிகரிக்குங்களா. 6 வருஷத்தில் 60%னா அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ அதிகரிக்கும்னா இதை டிவைட் பண்ணி விட்ருங்க. 10% அதிகரிக்குங்களா, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்ணில் தெரிகிற டேட்டா ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. அசல் என்ன கொடுத்துருக்காங்க, 12,000. காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 10%. அப்போ இது அப்படியேவும் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்படியே அந்த கூட்டு வட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 12,000க்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியை போய் நீங்கள் இப்படி எளிமையான ஃபார்முலாவில் நீங்கள் போட பழகிக்கங்கப்பா. இதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அது 10% கொடுத்தனால இது இங்கே 100, இங்கே ஒரு 10னா 110/100 இன்ட்டு 110/100 போட்டு அப்புறம் இங்கிட்டு ஒரு 12,000 போட்டு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ண முன்னாடி அங்கே எக்ஸாம் டைம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா பேப்பரை கொடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் போய் வேறு அதை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எளிமையான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எத்தனை % கொடுத்துருக்காங்களோ அதை அசல்லேருந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் அசலில் வந்து ஒரு வருஷமும் நீங்கள் கூட்டிக்கிட்டே வரணும். கூட்டிக்கிட்டே வர்றதான்ப்பா கூட்டு வட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ 12,000க்கு வந்து நம்ம 10% எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். 10% அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ஜீரோவை கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுதான் 10%. இப்போ இந்த 12,000க்கு வந்து 10% எடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ஜீரோவை கம்மி பண்ணி விட்ருங்க. 1200. 1200 ஞாபகம் வந்து இந்த 12,000தோட அடுத்த வருஷம் எடுக்கும்போது கூட்டணும்ப்பா. இந்த இடத்த நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ கூட்டினோம்னா 13,200 கிடைக்கும். இதுக்கும் 10% எடுக்கணும்னா 1320 கிடைக்கும். இந்த 1320 கொண்டு வந்து இதில் கூட்டினீங்கன்னா 14,520 கிடைக்கும். இதுக்கு 10% எவ்வளோன்னா ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணி விடணும். 1452. இவங்க 3 வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. நம்ம 3 வருஷத்துக்கு 10% போட்டிருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்ட்டை பூரா நீங்கள் கூட்டி போட்டிங்கன்னா 3,972 வந்துடும். அந்த 3,972 தான் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் ஃபார்முலாப்பா. இது ஓகேனா உங்களுக்கு இது போடுங்க. இல்லை நான் ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, அடிக்கிறது எல்லாமே நான் ஈஸியாக போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா படியே பிக்கு, ஆருக்கு, எண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் அதாவது அந்தந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுருங்க. அதுவும் ஆன்சர் இதே தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 20 வருஷம் வட்டி வீதத்தில் வந்து 4 காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறாங்க. காலாண்டு அப்படின்னா 1/4. 1/4 அப்படின்னா அப்போ 12 மாதம். 12 மாதம் நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 12 மாதம் இல்லைங்களா? அப்போ 12 மாதம்னா காலாண்டு எவ்வளோ வரும்? ஒரு நாள் 4 முன்னாங்க 12. அப்போ 12 மாதத்தை அடித்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ 3 மாதம் அப்படிங்கிறது தான் ஒரு காலாண்டு. அப்போ நமக்கு 12 மாதத்தில் எத்தனை 3 மாதம் வரும்? 4 3 மாதம் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அதுதான் இந்த 4. அந்த 4 3 மாதம் கிடைக்கிறத நம்ம இந்த 20% கொடுத்துருக்காங்கல்ல அதில் போய் நம்ம மல்டிப்ளை அடித்து பார்க்கணும். ஒரு நாள் 4 5 20 5% அப்படின்னு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இவங்க வந்து ஆண்டுக்கு தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆண்டுக்கு வட்டியில் 20% கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு காலாண்டுக்கு வந்து அந்த வட்டியை நம்ம பிரிக்கணும். அதுக்காண்டி தான் 20/4 போட்டு நம்ம இதை அடித்து 5% எடுக்கணும். இந்த இடம் புரியுதுங்களாப்பா? ஆண்டுக்கு வந்து அவங்க 20% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காலாண்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 20%னா அப்போ காலாண்டுனா 4 மாதத்துக்கு காலாண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்து அடித்தோன்னா 5% வரும். இதில் வந்து அப்படியே நீங்கள் கொடுத்துருக்கத சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அசல் 16,000 கொடுத்துருக்காங்க. 9 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 9 மாதம்னா காலாண்டு அப்படின்னா 3 மாதம். 3 மாதம் சேர்ந்தது தானே ஒரு காலாண்டு. அப்போ 9ல் எத்தனை 3 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 3 வருங்களா? 3 3 6 6 3 9. அப்போ 3 வரும். அப்போ இதை நம்ம 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ப்பா. இதை நீங்கள் அடுத்தடுத்து சம்மு நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை பாருங்கள். அப்படியே வந்து நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 16,000க்கு 5% எடுங்க. 800 ரூபா. அந்த 800 ரூபாயை ஞாபகமாக வந்து அசலில் கூட்டணும். 16,800 5% எடுங்க. 840 ரூபா. அந்த 840 இதில் வந்து கூட்டினீங்கன்னா 17,640 ரூபா கிடைக்கும். அதுக்கு 5% எடுத்திங்கன்னா 882 ரூபாய்க்கு கிடைக்கும். முதல் வருஷம் 800, அடுத்த வருஷம் 840, அடுத்த வருஷம் 882. இந்த மூணையுமே கூட்டினீங்கன்னா 2,522 ரூபா கிடைக்கும். அந்த 2,522 ரூபா தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4% வட்டி 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 1,632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4% வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்களாம். வருஷத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் வந்து 1,632 வந்து கூட்டு வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே எழுதிருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, காலம் 2, கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்குது? 1,632 கிடைக்குது. அப்போ பி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா படி போனோம்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும்ப்பா. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் போயிடுங்க. ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனாக எடுத்து பாருங்கள். எப்பயுமே நீங்கள் போடும்போது அதிகமான நம்பர் போடுங்க. இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே நடுத்தரமான இருக்கிற நம்பர் போடுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனாக வந்துடும்ப்பா. இப்போ நான் இந்த 20,000 எடுக்கிறேன். ஏன்னா 20,000 எடுத்தோம் அப்படின்னா என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா 1,632 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1,600 அப்படிங்கிறது நமக்கு எதில் வரும்? 8 பக்கத்தில் வருங்களா? அதாவது 8 8 16 அந்த மாதிரி வருது இல்லைங்களா? அதனால நான் இந்த 200 எடுத்துக்கிறேன். ஏன்னா 4% கேட்குறாங்கல்ல. 1% வந்து
1% வந்து 200 வரும். அப்போ 4% அப்படிங்கும்போது எனக்கு நான் 800 வரும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி நான் 20,000 எடுக்கிறேன். இது ஒன்றொன்னா கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 10,000, 20,000, 30,000, 40,000ன்னு நீங்கள் அசலை வச்சு கூட போட்டு வச்சுக்கலாம். நான் 20,000க்கு எடுக்கிறேன். 20,000 இன்ட்டு 4%க்குனா 800 வரும். அந்த 800 இதில் கூட்டிட்டு 20,800 4% எடுத்திங்கன்னா 832 கிடைக்கும். அப்போ 16,032 தான் அவங்க கூட்டு வட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டு வட்டி வந்து 16,032 கிடச்சிருச்சு. அப்போ இந்த 20,000 தான் ஆப்ஷனில் இருக்குது. இந்த 20,000 ஆன்சராக போட்டலாம். மற்ற எது எடுத்தாலுமே வந்து இந்த 16,032 வராது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 வருஷத்தில் வந்து 4624 ஆகவும் 3 ஆண்டுகளில் வந்து 4913 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி புரிஞ்சு போட வேண்டிய சம்முப்பா. இதை வந்து நம்ம டக்குன்னு அப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு போட்ட முடியாது. இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 2 ஆண்டுகளில் வந்து 2 வருஷத்தில் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 4624 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. 3 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குதுன்னா 4913 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே ஃபார்முலாவோடு எழுதிருங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? P1 + R/100 2, 2 வருஷத்துக்குன்னா 2, 3 வருஷத்துக்குன்னா 3. சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலா படி எழுதிட்டேன். 2 வருஷத்துக்கு 4624 கிடைக்குது. 3 வருஷத்துக்கு 4913 கிடைக்குது. இப்போ இதை அப்படியே அடிச்சிருங்க. பியும் அடிச்சிருங்க. இதை எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை போட்டு எழுதிருங்க. பை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா பியும் கேன்சல் ஆயிரும். இங்கே 3 வருஷம் இருக்குது, இங்கே 2 வருஷம் இருக்குது. அப்போ 3 வருஷத்தையும் 2 வருஷத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1 வருஷம் இருக்குங்க இல்லைங்களா? அந்த 1 வருஷத்துக்கு இது எப்படி கிடைக்கும்னா 1 + R/100 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஏன்னா பியும் தான் அடியாயிருமே. அப்போ 1 + R/100 அப்படின்னு கிடைக்கும். அந்த 1 + R/100 உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த 4624/4913 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதாங்களாப்பா? 1 + R/100 = 4624/4913 அப்படின்னு கிடைக்கும். இது 1 + R/100 ரைட் சைடு இருக்கும், இது லெஃப்ட் சைடு இருக்கும். அப்போ நம்ம 1 + R/100 அப்படிங்கிறது வந்து நமக்கு 4624/4913 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதைத்தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். அப்போ அடுத்து ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா என்னென்னா P + 1 + R/100 இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு போடணும். 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறது. இதை 1 + R/100க்கு பதில் இந்த அமௌண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். 4613/4624 போட்டு ஈக்குவல் 4624 போட்டிருக்கேன். இதை 2 வருஷத்துக்கு போடணும் அப்படின்னா கீழே வந்து 2 வருஷத்துக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். பியை மட்டும் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ரைட் சைடு வச்சுட்டு மிச்சத்தை லெஃப்ட் சைடு கொண்டு போய் 2 வருஷத்துக்கு போட்டேன் அப்படிங்கிறதுனால இது 2 வருஷத்துக்கு கிடைக்குது. 4624 × 4624 4913 4913 அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இதை அப்படியே அடிச்சு கொடுத்து போட்டிங்கன்னா 4096 தான் ஆப்ஷன் வரும். இது வந்து உங்களுக்கு எப்படி 4913 எப்படி அடிக்கும்னு யோசனை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு இதை வந்து சின்னதில் 2, 3லேருந்து போட்டு அடித்து பாருங்கள். அடிக்கலை அப்படின்னா 17ஆம் வாய்ப்பாடு, 29வது வாய்ப்பாடு, 13ஆம் வாய்ப்பாடில் அடித்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அடிஞ்சிடும். எதுவுமே இது அடியாது, சரியாக வரல அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது உடனே ஆப்ஷனு நீங்கள் 13ஆம் வாய்ப்பாடு, 17ஆம் வாய்ப்பாடு, 29வது வாய்ப்பாடுக்கு போயிருங்க. இது 3க்குள்ளே தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த 3 வாய்ப்பாடை தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை எளிமையாக பார்த்து எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மு கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம்மு தான்ப்பா. யோசித்து போட வேண்டிய சம்மு இது. போன வருஷம் குரூப் 4ல் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து அமௌண்ட்டெல்லாம் மாற்றி கேட்க மாட்டாங்க. இது ஒன்றும் வழி இல்லை, இதை நான் எப்படி போடுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னா 46 24 49 13 வந்துச்சு அப்படின்னா 40 96 தான் ஆன்சர் அப்படின்னு இந்த ஒன்றுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எளிமையாக தான் இருக்கும். சப்போஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியல, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 40 96 ஆன்சர்னு ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த சம்மு. ஒன்றுக்கொன்று சமமில்லாத வித்தியாசமான விலை கொண்ட 5 பொருட்கள். இது ரீசனிங்ப்பா, அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலை கொண்ட 5 பொருட்கள் ABCDE அப்படின்னு ஒரு 5 பொருள் இருக்கான். அது வந்து அந்த விலை வந்து ஒன்றுக்கொன்று சமம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஈயில்
சியின் விலை வந்து 100 ஆகும். எப்பயுமே ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் எங்கே வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் படித்து முடிச்சிருங்க. அது வரைக்கும் ஒரு சம்மு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து உள்ளே வருவாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் எங்கே வராங்கன்னு பாருங்கள். எங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னு தேடுங்க. இங்கே இருக்குது. அது வரைக்கும் ஒரு கேரக்டர் உள்ளே இருக்காங்க. அப்போ இயில் சியின் விலை வந்து 100 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதை பற்றி பேசுகிறாங்கன்னா சியை பற்றி பேசுகிறாங்க. சியின் விலை தான் 100 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100 அப்படி எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை சென்டராக எழுதிருங்க. அப்போ தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சிக்கு வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பயுமே நான் எழுதும்போது என்னோடய ரைட் சைடு தான் குறைவு அப்படின்னு வச்சுக்கிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆன்சர் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நான் என்னோடய ரைட் சைடு வந்து குறைஞ்சிக்கிட்டு போகிறது எல்லாமே என்னோடய ரைட் சைடாகவும், அதிகமாகிக்கிட்டு வர்றது எல்லாமே என்னோடய லெஃப்ட் சைடாகவும் நான் வச்சுக்கிடுவேன். ஏன்னா என்னால் அப்போ தான் ஈஸியாக வந்து ஆன்சர் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. சியை வந்து 100ன்னு வச்சாச்சு. இப்போ அடுத்த சம் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஏயின் விலை சியை விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து சியோட குறை தான். ஏயவும் சியவும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. குறைவை வந்து நான் எப்போ ரைட் சைடு எழுதுவேன். அப்போ ஏ வந்து இங்கே போட்டுடலாம் இல்லைங்களா, இந்த இடத்துல போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆனால் பியை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பியை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து கம்மி, ஏ வந்து அதிகம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நமக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம சி ஏ பின்னு எழுதலாங்களா? ஏன்னா குறைஞ்சிக்கிட்டு போகிறது எல்லாமே என்னோட ரைட் சைடு போகும். அப்போ ஏ வந்து சியை விட குறைவு. அந்த ஏயை விட குறைவு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி. இங்கே ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஈயின் விலை சியை விட அதிகம். அப்போ ஈ வந்து சியை விட அதிகமாக இருக்கான். அதிகமாக இருந்துச்சுன்னா நான் என்னோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுவேன். அப்போ சி இங்கே இருக்குது, சியை விட அதிகம்னா நான் இந்த சைடு கொண்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் டியை விட குறைவு அப்படின்னு இருக்காங்க. அப்போ டியை விட குறைவு அப்படின்னா ஏற்கனவே இ வந்து நான் அதிகம்னு வச்சுருக்கேன். அப்போ டியை விட குறைவுனா டி தானே பெருசு. அப்போ டி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட ரைட் சைடு போயிடும் இல்லைங்களா? இவற்றுள் மிகவும் அதிக விலையுள்ள பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சிஏபிக்கு ஒரு ஃபார்ம் செட் பண்ணிட்டேன், டிஏஇக்கு ஒரு ஃபார்ம் செட் பண்ணிட்டேன். இது எது 2 தடவை இருக்கோ அதை எடுத்து விட்டு அதே இடத்துல ஒரு தடவையாக நீங்கள் எழுதிருங்க. DECAB அப்படின்னு எனக்கு கிடச்சிருது. அப்போ இது என்ன கிடச்சிருக்கு? பெருசுலேருந்து சின்னதை நோக்கி போகுது இல்லைங்களா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதிகமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிகமானது எதுன்னு கேட்டிங்கன்னா டி. இதுலேயே குறைவானது கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பி. இதில் என்ன குறைவு என்ன அதிகம்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டாங்கனாலும் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டேன்ப்பா. இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நீங்கள் ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யார் எங்கெங்கே வராங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மோகன் என்பவர் ஒரு வரிசையில் முன்பிருந்து 20வது நபராக நிற்கிறார் அப்படிங்கிறாங்க. மோகன் அப்படிங்கிறவங்க ஒரு வரிசையில் முன்னாடி இருந்து 20வது நபராக வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோகனுக்கு முன்னாடி வந்து 19 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? ஏன்னா அவர் 20வது ஆளாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. இது உங்களுக்கு இந்த இடம் புரியுதாப்பா? அவர் 20வது ஆளாக இருக்கார், அவருக்கு முன்னாடி வந்து 19 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அவருக்கு பின் முன் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அப்படிங்கிறாங்க. அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னா முன்னாடி இருக்கிறவரோட 3 மடங்கு பேர் இருக்காங்கங்கிறாங்க. அப்போ முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 19 இருக்காங்க. அப்போ 19 × 3ன்னா 57. அப்போ அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 57 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 57 ஏற்கனவே இவங்க 20 பேர் நிற்கிறாங்க. அதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 77 வரும். இதை அப்படியே வச்சுருங்க. அவருக்கும் வரிசையில் பின்னிருந்து 7வதாக நிற்கும் நபருக்கும் பின்னாடி இருந்து மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 77 பேர் இருக்காங்க. 77 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? ஏற்கனவே மோகன் வரைக்கும் 20 பேர் இருக்காங்க, மோகனுக்கு பின்னாடி 57 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா 77 பேர். அவருக்கு பின்னாடி இருந்து 7வதாக நிற்கும் நபருக்கு இடையில் அவருக்கு பின்னாடி இருந்து 7வதாக எங்கே நிற்பாங்க அப்படின்னா 71வது ஆளாக நிற்பாங்களா? 7 கழிங்கப்பா. 77 சேர்த்திங்க அப்படின்னா 7 கழிக்கும்போது 71 வந்துருங்களா? அப்போ 71 பேர் வந்து இருப்பாங்க. அப்போ 71க்கும் 20க்கும் இடையில வந்து எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படிங்காங்க? 50 நபர்கள் தான் இருப்பாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் எளிமையாக இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
மொத்தம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும்ப்பா. இந்த சம்மை நீங்கள் கவனமாக படித்து புரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக தப்பாக போயிடும். என்ன சொல்கிறாங்கன்னு மறுபடியும் பாருங்கள். ஒரு வரிசையில் வந்து முன்னாடி இருந்து 20வது நபராக வந்து மோகன் நிற்கிறாரு. மோகனை 20வது ஆளாக நிற்க வச்சிட்டோம். அவங்களுக்கு முன்னாடி இருப்பவங்களில் முன்னாடி எவ்வளோ இருப்பாங்க, 19 பேர் இருக்காங்க. அதில் வந்து 3 மடங்கு வந்து பின்னாடி நிற்கிறாங்கங்க. அப்போ 19 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57 பேர். × 3 எதுக்கு போடுறோம் தெரியுங்களா, 3 மடங்கு அப்படின்னு சொன்னதுனால மல்டிப்ளை பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட்டு அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்கன்னா அப்போ ஏற்கனவே 20 பேர் நிற்கிறாங்க. இந்த 57 பேரையும் கூட்டினீங்கன்னா 77 பேர் நிற்கிறாங்க. அவருக்கும் வரிசையில் பின்னிருந்து 7வது, பின்னிருந்து 7வதுனா 71வது ஆளாக நிற்பாங்க. அப்போ அந்த 71வது ஆளுக்கும் அந்த 20வது ஆளுக்கும் இடையில இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்காங்கன்னா, அப்போ 21லேருந்து கணக்கெடுத்து நீங்கள் 70 வரைக்கும் கணக்கெடுக்கணும். அப்போ 21லேருந்து 30 வரைக்கும் 10 பேர், 31லேருந்து 40 வரைக்கும் 10 பேர், இப்படி ஒன்றுக்கும் போட்டிங்கன்னா 10 பேர் கிடைப்பாங்க. நம்ம 71வது ஆளை விட்டுறணும். ஏன்னா நம்ம 70 வரைக்கும் தான் கணக்கெடுக்கணும். அப்போ 70 வரைக்கும்னா அங்கே ஒரு ரவுண்டாக ஒரு 10 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 50 பேர் அப்படிங்கிறதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த சம் ரொம்ப எளிமையாக இருக்கும்ப்பா. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு பூங்காவில் ABCDE அப்படிங்கிற 5 பேர் வந்து வட்ட வடிவத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரவுண்டாக ஒரு பூங்காவில் 5 பேர் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. இவர்கள் ஏ என்னும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடனே இதுக்கு வட்ட வடிவில் கிடச்சோன்னா உடனே நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டுருங்க. போட்டுட்டு திசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை 4ஆக பிரிச்சுருங்க. 4ஆக பிரிச்சுட்டு தென்கிழக்கு வடமேற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த திசை வந்து நீங்கள் 8ஆக பிரிச்சுருங்க. இப்படி பிரிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏன்னா மேலே வந்து நார்த்து போட்டுருங்க, கீழே சவுத்து. எப்பயுமே நார்த்து மேலே தானே இருக்கும். மேலே நார்த்து கீழே சவுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஈஸ்ட் வந்துடும், இந்த பக்கம் வெஸ்ட்டு வந்துடும் இல்லைங்களா. மேலே நார்த்து வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வெஸ்ட்டு, கீழே சவுத்து ஈஸ்ட் வந்துடும். இப்படி நீங்கள் வச்சுருங்க. அப்போ நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து சவுத்து ஈஸ்ட் எது, சவுத் வெஸ்ட் எது அப்படின்னு நீங்கள் எளிமையாக பிரிச்சிடலாம். இந்த பக்கம் சவுத்து ஈஸ்ட் வந்துடும், இங்கிட்டு சவுத்து வெஸ்ட்டு வந்துடும், இங்கிட்டு வந்து நார்த்து வெஸ்ட்டு, இங்கிட்டு நார்த்து ஈஸ்ட்டு. இந்த டைரக்ஷன் வந்து போட தெரிஞ்சால் மட்டும்தான்ப்பா இந்த சம்மு வந்து உங்களால் வந்து புரிஞ்சு போட முடியும். டைரக்ஷன் போட தெரியலை அப்படின்னா இந்த சம் வந்து கண்டிப்பாக தப்பாக போயிடும். ஏன்னா எங்கிட்ட நார்த்து வெஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா இந்த சம்மு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தப்பாக போயிடும். டைரக்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் போட்டு நீங்கள் வந்து டைரக்ஷன் போட்டுருங்க. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து இங்கனக்குள்ளே போட்டிருக்கேன். ஒரு ரவுண்டு போட்டு ஃபுல்லாக வந்து நான் டைரக்ஷன் வந்து எழுதியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இவற்றில் ஏ என்னும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் அப்படிங்கிறாங்க. தென்மேற்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தென்மேற்கு. அந்த தென்மேற்குக்கு வந்து ஆப்போசிட்டாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் தானே, அப்போ ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்போ ஏ வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். டி என்னும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும். தென்கிழக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குங்களா சவுத் ஈஸ்ட்டு. சவுத் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் வரும். அங்கே தான் டி இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பி மற்றும் இ என்னும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக அப்படிங்கிறாங்க. பியும் இயும் ஏக்கும் டிக்கும் நேராக ஆப்போசிட் சைடு உட்காந்துருக்காங்க. அப்போ பி வந்து ஈயோட ஆப்போசிட்டுக்கு எதிராகவும், பி வந்து ஏக்கு ஆப்போசிட்டாகவும், இ வந்து டிக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்காங்கங்கிறாங்க. அப்போ பி வந்து ஏக்கு நேர் எதிரனா சவுத் வெஸ்ட் வந்துடுவாங்க. அப்புறம் டியை பேசியிருக்காங்க. டிக்கு யார் உட்காந்துருக்காங்கன்னா இ உட்காந்துருக்காங்க. இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்க. இது புரியுதுங்களா? இந்த மாதிரி உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். மேலும் சி என்னும் மாணவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பின். அப்போ சம தொலைவில்னா அவங்க அந்த பக்கத்தில் வந்து என்ன டைரக்ஷன் கிடைக்குதோ அங்கே தானே உட்காந்துருப்பாங்க. அப்போ டிக்கும் பிக்கும் சம தொலைவில் அப்படின்னா அவங்க வெஸ்ட்டில் தானே இருப்பாங்க. அப்போ வெஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ பிக்கும் சம தொலைவில் இருப்பின் சி என்னும் மாணவர் எத்திசை நோக்கி இருப்பார் அப்படிங்கிறாங்க. அவர் எந்த திசையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்கலப்பா. கொஸ்டினை கவனமாக படிங்க. அவர் எந்த திசையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்டில் உட்காந்துருப்பார். எத்திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஈஸ்ட் பக்கமாக பார்த்த மணிக்கு உட்காந்துருப்பார். ஏன்னா எல்லாருமே ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்கிறதுனால வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. அப்போ ஈஸ்ட்டு தான் இங்கே ஆன்சராக வரும். எந்த திசையில் அமர்ந்திருக்கு, அதாவது எந்த திசையில் அவர் உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட்டு வந்துடும். இவங்க வந்து எந்த திசையை நோக்கி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்ட் வந்துடும்.
இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கொஸ்டினுக்குரிய மார்க் இருக்கும். ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. பார்த்தீங்களா, எல்லா திசையுமே வச்சுருக்காங்க. மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்குன்னு எல்லா திசையுமே வச்சுருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படி கொஸ்டினை படிச்சிங்கன்னா கூட இந்த கொஸ்டின் வந்து ராங்காக போயிரும்ப்பா. அதனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எளிமையாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியாக எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. அதாவது இந்த எழுத்துக்கள் ஒரு எழுத்தோட தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தொகுப்புக்கு வந்து அதாவது ஆருக்கு 1, எம்முக்கு 2, ஈக்கு 3, எண்ணுக்கு 4, பிக்கு 5, யூக்கு 6 அப்படின்னு சொல்லி எல்லா எழுத்துக்குமே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் இதை வந்து நீங்கள் இடம் மாற்றி வச்சிங்க அப்படின்னா பொருளுள்ள வார்த்தை கிடைக்குங்கிறாங்க. ஒரு பொருள் ஒரு சென்டென்ஸ் வந்து இதில் நீங்கள் மேக் பண்ணலாங்கிறாங்க. அப்படி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைக்கான எண் குறியீடு என்னங்காங்க. அப்படி புதுசாக ஒரு வேர்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்குரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பாருங்கள், RMENBU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன போட முடியும்னு பாருங்கள். இப்போ வந்து 2 இடத்துல வந்து 4 வந்திருக்கு. 4க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6க்கு யூ கொடுத்துருக்காங்க. NUன்னு பார்த்தோன்னே நமக்கு நம்பர் தான் வேர்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நம்பருக்கு என்ன NU M தானே அடுத்து வரணும். எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க, 2. அடுத்து NUMB வரும் இல்லைங்களா, பிக்கு என்ன 5 அடுத்து 5 இங்கே பியில் கொடுத்துருக்காங்களா. அப்படியே நீங்கள் ஆன்சரை போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் லேட்டாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கப்பா. இது கொஞ்சம் யோசனை பண்ணி போட வேண்டிய சம்முப்பா. இதுக்குமே உங்களுக்கு டைரக்ஷன் அக்யூரேட்டாக டைரக்ஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். டைரக்ஷனில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தால் மட்டும்தான்ப்பா நீங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வட்டம் நம்ம ரீசனிங்க்கு தனியாக 10 மார்க் அப்படின்னு நம்ம பிரித்து கொடுத்துட்டதுனால அவங்க ரீசனிங் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் ரீசனிங் எல்லா மாடலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து டெய்லி நம்ம யூடியூப்பில் ஒரு ரீசனிங் வீடியோ நம்ம டெய்லி மேக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி 1 அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு வந்து 150 நாள் இருக்குது. உங்களுக்கு 150 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரீசனிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து 5 ரீசனிங் கொடுத்துருக்கோம். இன்னும் 20 டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்னா அதில் ஒரு 100 ரீசனிங் போயிடும். மொத்தம் உங்களுக்கு 200-250 ரீசனிங் வரைக்கும் ரீசனிங் மட்டுமே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இது போக நம்ம டெஸ்ட் வாரம் நம்ம மேக்ஸ் வேறு நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெஸ்ட்டுக்குரியது எல்லாமே. அதிலே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 500 ரீசனிங் வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்துடலாம். அதனால் ரீசனிங்கில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வட்டம் 10 கொஸ்டின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு இடத்தில் இருந்து தொடங்குகிறார். ஏ அப்படிங்கிறவர் ஒரு இடத்துல இருந்து தொடங்குறாராம். நான் இந்த இடத்துல இருந்து தொடங்குறாருன்னு வச்சுக்கிறேன். அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா தொடங்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறாராம். இப்படி 1 கிலோமீட்டர் இந்த இடத்துல தொடங்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறாருப்பா. சரி, நடந்துட்டு போகிறாரு. பின் ஒரு திசையில் இடது பக்கம் திரும்பி அவங்க ஒரு திசையில் தான் இடது பக்கம் திரும்புகிறாங்கங்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் திரும்புகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இடது பக்கம் திரும்பிட்டாரா, 1/2 கிலோமீட்டர் போகிறாரு அப்படிங்கிறாங்க. 1/2 கிலோமீட்டர் போயிட்டார். மீண்டும் இடது பக்கம் திரும்புகிறார். மீண்டும் இடது பக்கம்னா இந்த பக்கம் வரும் இல்லைங்களா. இடது பக்கம் திரும்புகிறார். இப்போது கிழக்கு நோக்கி போகிறார். அந்த இடது பக்கம் திரும்பினவர் எங்கே போகிறாரு அப்படின்னா அந்த இடது பக்கம் அவர் திரும்பி இருக்க பக்கம் தான் கிழக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு திசை சொல்லிட்டாங்க. அவர் முதலில் எத்திசையில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் தொடங்கின பக்கம் கிழக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுங்க. இது கிழக்குனா கிழக்குக்கு ஆப்போசிட் சைடு என்ன வரும், வெஸ்ட்டு வரும் இல்லைங்களா. ஏன்னா நார்த்து கிழக்கு மேற்கு அப்படி தானே உங்களுக்கு நமக்கு டைரக்ஷன் வரும், ஆப்போசிட் சைடு. அப்போ இது கிழக்கு பக்கம் தான் அவர் போகிறாராம். அப்போ அவர் போகிற பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அப்போ கிழக்கு மேற்கு இப்படி இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி ரெண்டாவது நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா நார்த்து வந்து எப்பயும் மேலே தானே இருக்கும். நார்த்து கீழே போட்டு சவுத்து கீழே போட்டுருங்க. இப்படி டைரக்ஷனை நீங்கள் மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணிவிட்டு அவர் முதலில் எந்த திசையில் தொடர்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் எங்கேருந்து தொடங்கினாருன்னா மேற்கு திசையிலேருந்து தான் தொடங்கினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மு புரியுதாப்பா. அவர் வந்து மேற்கு திசையிலேருந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு எங்கே இருக்குன்னா மேற்கு நமக்கு கீழே தானே இருக்குது. அப்போ இந்த கீழே இருந்து தான் அவர் தொடங்கியிருப்பார். அப்போ மேற்கு தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. இந்த சம்மு எல்லாமே உங்களுக்கு 15 சம்மு கொடுத்துருக்கேன்ப்பா. 15மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.